கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிரைவர் பலியானார். 30 பேர் படுகாயமடைந்தனர். நாகர்கோவிலிருந்து தேங்காய்பட்டணத்துக்கு அரசு பேருந்து செவ்வாயன்று மாலை சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 45 பேர் இருந்தனர். தோட்டியோடு என்ற இடத்தில் வந்தபோது பேருந்தில் பிரேக் பிடிக்கவில்லை. பயந்து போன டிரைவர் ஒரு மரத்தில் இடித்து நிறுத்த முயன்றார். ஆனால் நிலை தடுமாறிய பேருந்து அங்கிருந்த குளத்தில் கவிழ்ந்தது. இதில் 47 வயதுடைய ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குளத்தில் கிடந்த பேருந்து மீட்பு படையினரால் மீட்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதுதான் இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். காயலங்கடைக்கு போனா கூட அவங்க எடுக்கக்கூடிய அளவில் இல்ல, அந்த ஓட முடியாத அளவில் உள்ள பஸ்ஸெல்லாம் ஓட விட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களையும் சீரழிக்க பார்க்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் 80% அதிகமான பேருந்துகள் ஓட்டை உடைசலாக உள்ளது. பிற மாவட்டங்களில் ஒதுக்கப்பட்ட பேருந்துகள் இங்கு கொண்டு வரப்பட்டு பழுது பார்த்து ஒட்டப்படுகிறது. மரண பயத்துடன் தான் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. அவ்வப்போது பிரேக் பிடிக்காமல் எதிலாவது இடித்து நிறுத்துவதும் ஒரு சிலர் இறப்பதும் தொடர்கதையாகி வருவதாக இப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.